Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான பச்சை மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் மொச்சை குழம்பு செய்யிறதுக்காக 1/2 கிலோ மொச்சை பயிறு வாங்கி உரிச்சு வச்சிருக்கேன். இத வந்து நம்ம குக்கர்ல 2 விசில் வேக வச்சு எடுக்க போறோம். மொச்சை பயிறு வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இத மூடி வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துறலாம். பயிறு வேகிறதுக்குள்ள குழம்புக்கு தேங்காய் வந்து அரைச்சு எடுத்துறலாம். இன்னைக்கு நான் ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்துர்க்கேன். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாமே சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துறலாம். இப்போ பயிறு நல்லா வெந்திருச்சு. அடுத்ததா குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அத கூட ஆட் பண்ணிரலாம். வெங்காயம் சேர்த்து அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா ஒரு 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம புளி ஊத்த போறது இல்ல. தக்காளியோட புளிப்பு தான். அதனால தக்காளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட்டா வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம பயிறு வேக வைக்கும் போதே உப்பு போட்டுருக்கோம். அதனால உப்பு வந்து கம்மியாவே சேர்த்துக்குவோம். உப்பு போட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலாவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்க மொச்சை பயிரை வந்து ஆட் பண்ணிரலாம். மொச்சை பயிரை தண்ணியோடயே சேர்த்துக்கோங்க. அப்பதான் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சில பேர் வந்து தண்ணியை இருத்துட்டு வெறும் பயிரை மட்டும் சேர்ப்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா வராது. பயிரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் ஒரு பெரிய டம்ளர்ல தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு அந்த மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போற வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவை வந்து கூட சேர்த்துறலாம். தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறமா அதிக நேரம் கொதிக்க வைக்க கூடாது. டேஸ்ட் மாறிடும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த குழம்பு வந்து உங்களுக்கு மட்டன் குழம்பு மாதிரியே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இது வந்து உங்களுக்கு காஞ்ச மொச்சை பயிரை விட இந்த மொச்சை பயிர் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சு ஓரங்கள்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பயிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். அடுத்ததா குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துறலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, கூடவே பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா குழம்புல ஊத்திரலாம். நம்ம லாஸ்டா குழம்பு தாளிக்கிறனால ரொம்பவே மணமா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரா ரொம்பவே டேஸ்டியா பச்சை மொச்சை குழம்பு ரெடி. கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் ஒவ்வொரு தடவை வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். Thank you for watching.